கீழேருந்து ஓப்பன் பண்ண வேண்டியதுண்ணா. இந்த பக்கம் போகும்போது கிளாரிட்டி இருக்காது. ஃபேனு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, ஆட்டோ ட்ரெயின் இந்த இது டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல்லாம் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. மற்ற ஏர் கூலர்லாம் இதை நம்ம மாற்றுறதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்குன்னு தெரியல, இருக்கிற மாதிரி தெரியல. இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. ப்ளக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இது என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். அழுக்காக இருக்கிறத பார்த்தா அப்படி தெரியுது. நம்ம பார்த்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஐஸ் சேம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன், எவர்லாஸ் பம்ப், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல், மோட்டார் வித் ஓவர் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் நம்ம இன்வெர்ட் கொடுக்குறோம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம சுவிட்ச் போட்டு செக் பண்ணுவோம். இந்த பக்கம் நமக்கு இந்த ட்ரெயின் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் இதில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மூவபிள் தான் இது. நம்ம எங்கே வேணால் தேவைப்பட்ட இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு லாக் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல மூவ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல படித்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். பார்த்தா நம்ம வீல் வந்து பார்த்தா லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இது பண்ணால் லாக் மேலே பண்ணால் ஓப்பன் ஆகிடும். பட் ஆனால் நம்ம டைல்ஸ் தரன்றதுனால சும்மா அப்படியே மூவ் பண்ணால் கூட மூவ் ஆகுது. வேறு மாதிரி என்ன டிசைன் பண்ணலாம்னு செக் பண்ணுவோம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை படிச்சுட்டு அடுத்து இது எப்படி நம்ம செட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் படிச்சுட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு திரும்ப அப்டேட் பண்ணுறேன்.